கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மகா பெரிய கிருபையினால 2020 வருடத்துக்குரிய அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை இந்த நாளில் நாம் ஆசரிக்கத்தக்கதாக கூடியிருக்கிறோம். ஒருவேளை தற்போது நிலவி வருகின்ற இந்த பேண்டமிக் காரணமாக நாம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி இதனை மிக கவனமாக நாம் கையாள வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஆராதனையில் பங்கு பெறுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கடைபிடிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் நாம் ஞானமாய் நடந்து கொள்ளவும் தொடர்ந்து அவருக்கு சாட்சிகளாக வாழ கடவுள் கிருபை செய்வாராக. இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை இந்த நாளில் கடவுளை முழு மனதோடு ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளாக கர்த்தாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள இப்பொழுதுமாய் கூடி வந்திருக்கின்ற போது எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் செய்த கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளை இணைத்து பார்த்து எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நீரே காத்துக்கொள்ளும் சாமி, வழிநடத்தும். ஆண்டவரே, இவ்வளவு காலம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை கண்ணின் மணி போல போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நாரம் முதல் முடி வரைக்குமாய் உடைய கிருபை காரணத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்த விடுமாய். எங்கள் ஆண்டவரும் மறுமலர்ச்சிகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 630வது பாடலை நாம் பாடுவோம். 1, 2, 4, 6 சரணத்தை பாடுவோம். Nada
திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவாராதனை முறைமை தி ஆர்டர் ஆஃப் ஹோலி கம்யூனியன், பக்கம் 16. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் விருதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். திருத்துவ பண்டிகை பின்வரும் 19ஆம் ஞாயிறு இதே நாள் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையாகவும் நாம் ஆசரிக்கிறோம். ஆகவே இதற்குரிய ஆரம்ப வாக்கியம் இன்ட்ரைட் இஸ் கண்டெய்ன்ட் இன் பேஜ் நம்பர் 109. நானே உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். யெகோவா செவிகள் நீதிமான்கள் வேண்டுதலின் மேலே கவனம். சகல
சுருக்க ஜெபம் கலெக்ட் ஃபார் த டே பக்கம் 109. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள கடவுளே, எங்களுக்கு கேடு உண்டாக்குகிற எல்லா காரியங்களுக்கும் உமது பூரண கிருபையினால் எங்களை விலக்கி காத்து நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்தும பிரகாரமாகவும் ஆயத்தம் உள்ளவர்களாம் தேவனுக்கு சித்தமானவைகளை உற்சாகத்தோடு நிறைவேற்ற கிருபை செய்திட வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிணைந்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையார் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கவும். இப்பொழுதுமாய் இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை திருநாளின் சிறப்பு ஆராதனையிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது சங்கீதம் 96 1 முதல் கடைசி வரை நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 96 in a responsive manner. சபையார் அனைவரும் எழுந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவர் நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளும் அவர் ரட்சிப்பை ரட்சணியாக கொடுங்கள். புறஜாதிகளுக்குள் அவர் மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவர் அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஜாதிகளின் சகல தேவர்களும் விக்கிரகங்களே, கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். ஜாதிகளின் சந்ததிகளே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாகவே கம்பீரிப்போம். அவர் வருகிறார், பூமி நியாயத்திற்கு வருகிறார். உலகத்தை நீதியினாலும் ஜாதிகளை தம் உண்மையினாலும் நியாயத்திருப்பார் என்பதே. சபையார் நமக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய முதலாவது வேதபாகம் பழைய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Old Testament text, the prophetic book of Isaiah, chapter 45, verses 1 to 7. ஏசாயா 45 1 முதல் 7 வசனங்கள் வாசிக்க கேட்போம். நான் அபிஷேகம் பண்ணின ஏரோக்கு முன்பாக ஜாதிகளை அடக்கி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் நான் அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனை பார்த்து நான் சொல்வது, நான் உனக்கு முன்னே போய் கரடு முரடானவைகளை செவ்வையாக்குவேன். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி இப்படி செய்வேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்தெடுத்த இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு சிறப்பு பெயரை தரிப்பித்தேன். நானே கர்த்தர், எனக்கு இணை இல்லை, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும்
யாவரும் அறியும்படிக்கு நீ என்னை அறிந்திருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், எனக்கு இணை இல்லை. ஒளியை உண்டாக்கி இருளையும் படைத்தேன், வாழ்வை படைத்து ஆபத்தையும் உண்டாக்கினேன். இவைகளை எல்லாம் செய்கிறவர் கர்த்தராகிய நானே என்பதை வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்கப்பட்டுள்ளது. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. Today's epistle reading is taken from the first letter of St. Paul to Thessalonians, chapter 1, verses 1 to 10. பவுலும் சில்வாவும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராத படிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர்களே. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகி எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெடுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள்.
அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நீசையா விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 24. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரு வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்திய பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். என்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சபையர் தயவு கூர்ந்து அமர்ந்திருக்கவும். வெளியே இருக்கிற சபையர் கொஞ்சம் சேர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். முகாம் செய்த இந்த பாக்ஸ் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க, வெளியே கேட்க மாட்டேங்குது. இல்லை இந்த பக்கம் வச்சு கொஞ்சம் தெரியுது. மேலே வச்சுருங்க. எட்டாதான் நோ ப்ராப்ளம். சரி வச்சு இந்த வச்சு. தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 100வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே நீர் தாமே என் மகிழ்ச்சியாமே. வெளியே வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் பிரச்சனை வந்து கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணுவோம்.
stand. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இந்த நாளின், அதாவது திருத்துவ பண்டிகை பின் வரும் 19ஆம் ஞாயிற்குரிய தியான பகுதியில் அடங்கியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படி பிள்ளைகளாக எங்களை நீர் ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கின்ற எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக பேசி எங்களை நீ பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் வந்து நித்திய காலமாக வாழ கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் தியான பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை உள்ள பகுதிக்கு a political question about taxes, வரி கொடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு அரசியல் கலந்த சூழ்ச்சி மிகுந்த ஒரு கேள்வி இயேசுவிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இதன் மூலமாக 3 காரியங்களை இந்த தியான பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக பார்க்கின்ற போது, நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில் கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது, கேள்வி கேட்க நமக்கு உரிமை கிடையாது. என்னதான் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து நமக்கு அவர் கொடுத்திருந்தாலும் கூட, அந்த பிள்ளைக்குரிய அந்த குணாதிசயங்கள் நம்மிலே இல்லாத காரணத்தினால நாம் கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே என்று சொல்லி தாவீதை குறிப்பிட்டு சொன்னார்கள். தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவரை குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது அந்த அளவுக்கு அவன் நடந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி, ஆனாலும் கூட அவன் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகின்றவன் கூட என்ன சொன்னான் என்றால், கடவுளை சுத்த இருதயத்தினில் சிருஷ்டியும் என்று சொல்லி 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். So that means surrendering and submitting our life to God is what God intends from us. நம்மிடத்தில் அதைத்தான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக அவரை சார்ந்து வாழ வேண்டும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆகவே முதலாவதாக பார்க்கின்ற போது 3 காரியங்களிலே முதலாவதாக நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே 15ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் கேள்வி கேட்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில், அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சில் அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இதுவரைக்கும் ஒரு பாட்டு நம்ம பார்க்கலாம். கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியில பார்க்கின்ற போது கடவுளுக்கு அந்த கேள்வி, அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்வியின் சூழ்ச்சி புரிகிறது. அவள் நினைக்கலாம், ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லதா கெட்டதா, நியாயமா அநியாயமா? அங்க கேட்கிற ஒரு காரியமே அதுதான். ராயனுக்கு 17ஆம் வசனத்துல
ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அவர் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கொடுக்காதவங்களை என்ன பண்றாங்க, they will be considered as criminals. கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிறவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்லி அவர்களை முத்திரை குத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள், மரண தண்டனை. ஆகவே தேசத்திற்கு விரோதமாக எழும்புகின்ற, தேசத்து அதிகாரத்திற்கு, ஆட்சியாளர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற யாரையும் மிக கடுமையாக தண்டிப்பார்கள். அது அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க யாராவது நீதி நியாயத்தை சொல்லி குரல்ல எழுப்பி பாருங்க, இம்மீடியட்டா அந்த செடிஷன் கேஸ் போடும், தேச துரோக வழக்குன்னு சொல்லி. யாரு? தேச பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள். ஆனால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனாலும் கூட இந்த நிலைமை நம்முடைய தேசத்துல கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொழுப்பு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப தலகணாயிட்டுக்குது. அந்த தலையில தான் அந்த பாருங்க, இந்த மைண்ட்ல ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். இங்க நினைக்கிறத இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே ஆயிட்டதுக்கு காரணம் யாரு? பிசாசு. மனுஷனுக்கு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று சொல்லி கடவுள் கண்டு அவளை படைத்ததற்காக விசனப்பட்டார். மனுஷனை ஏன் தான் படைச்சோம்னு விசனப்பட்டார். அது காரணம் இந்த பிசாசு போய் ஏமாற்றி அவர்களை அவனுடைய வஞ்சக வலையிலே விழ வைத்ததன் காரணமாக அவர்கள் விழுந்து போனார்கள். கடவுள் இவர்களை படைப்பதற்கு ஒரு கல்லை படைச்சிருக்கலான்ற ஒரு எண்ணத்துல அவர் போயிட்டார். ஆகினால் என்ன பண்ணாரு, தலகணம் பிடித்த இந்த பிசாசை, இந்த சர்பத்தை அவர் நசுக்கினார். எங்க? பாம்பு பார்த்த, ஆமா, தலையதான் நசுக்கும். இப்ப என்ன பண்றான், இப்ப என்ன பண்றான்னா, இந்த தலைகணம் பிடித்தவன ஹெட்லான்னு சொல்லி சொல்லுவோம்ல, இங்கே இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றால், இப்போ இவன் தலையாட்டல, இப்ப என்ன பண்றான், வாலாட்டுறான். அவ்வளவுதான். வாலாட்டுல அதையோ சொல்லுவாங்க, இவனுக்கு ரொம்ப தலைகணாயிட்டுக்குது, ரொம்ப வாலாட்டுறான் அப்படின்னு. கடைசியில் தலைன்னு எகைன் வால் வந்துடும். வாலை நறுக்கிட்டா சரியா போயிடுச்சு. கரெக்ட் தானே? பாருங்க எங்க இருக்குது, ஹெட் அண்ட் டெயில்ல தான் இருக்குது விஷயமே. அதனுடைய மொத்த உருவமா தான் பிசாசு பாவம். எல்லா கெட்ட காரியங்கள் வெளிவருவதற்கு பிசாசு காரணமாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியும். இங்கே கூட 15ஆம் வசனத்துல, பிசாசினால் ஏவப்பட்டவர்களாக இந்த பரிசேயர் போய் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தப்படும்படி, குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர்கள் போய் தங்களுடைய சீஷர்களையும் ஏரோதியர்களையும் அங்கே அனுப்புகிறார்கள். அவருடைய சீஷர்கள் பரிசேயர்கள், அடுத்து ஏரோதியர்கள். ஏன் இந்த பரிசேயர்களையும் ஏரோதியர்களையும் அவர்கள் அனுப்பினார்கள் என்று பார்க்கும் போது, யார் இந்த பரிசேயர்கள் என்று நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவர்கள் ரொம்ப அழகான அதாவது வார்த்தை சொல்றாங்க, இந்த பசுப்பு வார்த்தை சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன பாருங்க, 16வது வசனத்துல, தங்கள் சீஷரையும் ஏரோதியரும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், டீச்சர், we know that you are sincere, you are righteous, you are sincere, you are a man of integrity. அடுத்து என்ன சொல்றாங்க, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், நீ தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், you teach the way of God in accordance with the truth. அவரே சத்தியம். ஆகவே அந்த கடவுளுடைய வழியை நீர், அவர்கள் ரோமருக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள், ரோம சாம்ராஜ்யத்திற்கு. ஆனால் பரிசேயர்கள் டாக்ஸ் கொடுப்பதை எதிர்த்தார்கள். நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் எதற்காக இன்னொரு அந்நியனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. இருந்தாலும் பயந்து என்ன பண்ணாங்க, பயத்தினாலே அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினால ரோம சாம்ராஜ்யம் அவர்கள் மனம் போன போக்கில் விட்டுட்டு தான். அதனால அவங்க they enjoyed their life freely. They have taken their own decision. They established their own whims and fancies to get their things done. அவருடைய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்து கொண்டு போனார்கள். காரணம் என்ன என்றால், ரோம சாம்ராஜ்யம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்தது.
ஆகினால இந்த பரிசெயர் அதாவது சதுசேயர்கள் இந்த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் வைத்துக்கணும். இன்னொரு குரூப் எஸ்இன் என்று சொல்லி அவர்கள் கும்ரான் கம்யூனிட்டி. இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், நாங்கள் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோம், நாங்கள் தனியா போய் ஒதுங்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குகையில போயிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு குரூப் ஜனங்க இந்த ரோம சாம்ராஜ்யத்தை சும்மா வாய் பேச்சினால சொன்னா ஆவாது, நம்முடைய இந்திய தேசத்துல சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி எடுத்த அந்த அகிம்சை முறையை எடுத்து ஆவாது, நம்ம என்ன பண்ணோம், ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி they fought against the Roman Empire. அதாவது கொரில்லா தாக்குதல் இருக்குதுல்ல, அது போல திடீரென்று தாக்குவார்கள். ரோம படை வரும்போது திடீரென்று இவர்களெல்லாம் இவர்கள் ஜெலாட்ஸ் என்று சொல்லி செலோத்தே, இவர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் செய்தார்கள். ஏனென்றால் இவர் நீதி நியாயமாக பேசுகிறார் என்று சொல்லி. ஆகினால அவரை இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. அதனால இவர் வந்து டாக்ஸ் கொடுக்க சொன்னா அவர் ஒத்துக்குவாரா இல்லையா, இதன் நிமித்தமாக அவரை பிடித்து அவரை கைது செய்து விடலாம், அவரை கொன்று விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசேயரும் இந்த சதுசேயரும் இந்த அதாவது இந்த ஜெருசலேம் கவுன்சில்ல சனகரிய சங்கம் இருக்குங்கள, பவர்ஃபுல் கவுன்சில், அதுல இவங்க பாம்பும் கீரியும் போல இருந்தாங்க. யாருடைய கை வாங்கி இருக்கிறது, ஏன் கை வாங்கி இருக்குதா, அதனால இவர்களுக்குள்ள போட்டி. ஆனால் இந்த ஏரோதியர் என்று பார்க்கின்ற போது அது ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் ஜூஸ் எக்ஸிஸ்டட் இன் தி டைம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவினுடைய காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூட ரோம சாம்ராஜ்யத்தை ஆதரித்தார்கள். டாக்ஸ் கொடுக்கலாம், பரிசேயர் சொன்ன டாக்ஸ் கொடுக்கிறது வேண்டாம் கிடைச்சது. ஆனால் இவர்கள் டாக்ஸ் கொடுக்கலாம் என்று சொல்லி சொன்னார்கள். தே அப்போஸ்ட் பாரிசீஸ், பரிசேயர்களை அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இப்போ பரிசேயரும் ஏரோதியர் என்ன ஆயிட்டுக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க. எதுக்காக, ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக. எதிரி என்ன ஆயிட்டாங்க, எதிரிக்கு எதிரி சேர்ந்த நண்பன் ஆயிட்டான். ஆனா இந்த நண்பன், இந்த நட்பை உண்டு பண்ணினது யாரு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு எதிரி பிசாசு. அவருடைய திட்டம் என்ன, இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்த வேண்டும், அவரை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும், அவர் என்ன சொல்றார் என்றதை கேட்க வேண்டும், அதனை கொண்டு அவரை நாம் தண்டிக்க அதாவது அவர்கள் நினைத்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏரோதியன்ஸ் என்று பார்க்கின்ற போது ஏரோதியர் அவர்கள் கிட்டத்தட்ட தங்களை அடிமை போல அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். they have been considered as a vassal state to the suzerain என்று சொல்லி, அந்த பழைய காலத்துல சுஸ்ரைன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எஜமானர்கள், வாசல் என்று சொல்லும்போது அவர்கள் அடிமைகள். நாங்கள் நீ என்ன சொல்றியப்பா நான் கேட்டுக்கிறோம், எனக்கு நாற்காலி இது இதாகக்கூடாது, என்னுடைய நாற்காலி காப்பாத்திக்கிற இன்னைக்கு நடக்கிற பொலிட்டிக்கல் இதுல கூட அரேனால கூட அப்படிதான் நடக்குது இல்லைங்களாம்மா. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அப்படியே காது பண்ணி கேட்டுக்குவாங்க. தன்னுடைய சொந்த கருத்தை சொல்றதுக்கு இல்ல ஜனங்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு அதற்கு மாறான கருத்தை சொல்ல அநேக கவர்மெண்ட் என்ன பண்றது, முன் வர்றதில்ல. அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் விடுவான் இல்லையா, சிபிஐ விடுவான், நம்ம சம்பாதிச்சதெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு நாற்காலி கெட்டே பிடிச்சிக்கணும். அந்த பதவி என்ன போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க, கண் கூட பார்க்குறோம். நம்முடைய சவுத் இந்தியாலேயே அதே போல நார்த் இந்தியாவில் அதற்கு ஒத்து வராங்கள என்ன பண்றாங்க, மிரட்டுறான். இதே போலதான் ஏரோதியர்கள் கூட இருந்தார்கள். அவங்களுக்கு வேற வழி இல்லை. அர்கலாயு என்ற அந்த ஏரோதினுடைய மகன், அவனும் ஆட்சி காலத்தில் இருந்தான். மகா ஏரோதினுடைய மகன். அவன் கால் பங்கு தேசாதிபதி, மீதி மொத்தம் எல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிங்கும் போது இவன் வாயை திறந்தா என்ன, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் இல்லைங்களா. ஒரு காலத்தில் இருந்தாங்க தலைவர் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வரும்போது காமராஜர் கூட இப்படி வணக்கம் பண்றாரு, அவங்க இப்படி வணக்கம் பண்றாங்க அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர். இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இந்த வாட்ஸ்அப்பில் போட அவர் 180 சென்டிமீட்டர் அந்த கிரேட் பெண்டாகிறார், இவ்வளோ பெண்டு. அவர் அப்படியே நின்றுக்கிறார். யாரும் பிரதம மந்திரி நின்றுங்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் பண்ண அவ்வளோ பெண்டாகிறார். காலம் மாறி போயிடுச்சு, ஏன்னா பதவியில் இருக்கணும். இங்கே கூட அந்த ஏரோதியரை அனுப்புகின்ற நோக்கம் அதுதான். பரிசேயர்கள் அந்த ஏரோதியர் எலியும் பூனையுமா இருந்தாலும் பாம்பும் கீரியுமா இருந்தாலும் ஒன்றாகி
இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அது விரித்த அந்த வலையில ஆண்டவர் சிக்கினாரா சொல்லுங்க? இல்லவே இல்லை. 18ஆம் வசனத்துல பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? He understood their evil motives. You hypocrites, why are you trying to trap me? என்னை ஏன் நீங்கள் சோதிக்கிறீர்கள்? குற்றத்தை கண்டுபிடித்து என்னை உடைய வலையிலே வீழ்த்த நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் நினைத்து அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். என்னதான் அவன் கேள்வி கேட்டான்றது நமக்கு நல்லா தெரியும். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ? ஆண்டவர் சொல்றாரு, அந்த இது காசு எடுத்துன்னு வைப்பான். அந்த காசை எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. இந்த வரி காசுல எப்பவுமே ரூபா நோட்ல அந்த காலத்துல யார் ராஜாவா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த சொரூபம் இருக்கும். அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யம் அவங்களுடைய ஆட்சியின் கீழாக இவர்கள் இருந்த காரணத்தினால யாருடைய அது படம் இருந்திருக்கும்? சீசர். அப்போ அந்த காலத்துல ஜூலியஸ் சீசர் இருந்தார். இயேசுக்கு கொஞ்சம் முன்னாடி, இயேசுனுடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஜூலியஸ் சீசர் ஸ்டில் இஸ் இன் தி ரெயின். அவர் அரசாட்சியில இருக்கிறார். அந்த வாங்கி அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? 19 வரிக்காசு எனக்கு காண்பீங்களா? அவர் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். நம்முடைய இந்தியாவில் யாருடைய படம் இருக்குது? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு இருந்தது? பிரிட்டிஷ். எஸ். அப்போ அவருடைய ஆட்சி இருந்ததுனால கிங் ஜார்ஜ் 6 அவருடைய படம் இருந்தது. நான் சும்மா சொல்ல, நான் இதெல்லாம் இது பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன்னு சொன்னேன். அதன் பிறகு இப்போ நம்ம பார்க்குற ரூபா நோட்டில் யார் படம் இருக்குது? காந்தி படம். அது 1987 தான் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? முதலா சுதந்திரத்துக்கு பிறகு 1947 பிறகு முதலாக வந்தது எது என்று பார்க்கின்ற போது அந்த சிங்கம், 4 சிங்கம் பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதன் பிறகு அந்த அசோக சக்கரம் அது வந்தது. 1987 தான் மகாத்மா காந்தி அந்த படம் வந்தது. நீங்க வேணா போய் பாருங்க, செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பதாக யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதோ அவருடைய படம் இருக்கும். அங்கே சீசருடைய படம் இருந்தது. ஓகேவே. உடனே அவருக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, இந்த பக்கம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் அது தேச விரோத காரியம், கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள், அதாவது பரிசெயருக்கு இவர் சாதகமாக போகிறார் என்று சொல்லி ஆகும். சரி, 2 பக்கமும் அவர் பேலன்ஸ் பண்றார். 2 பேருக்குமே கேட்கிற 2 பேருமே கெட்டு போன என்ன இருக்குது நல்லா தெரியும். அவரால் 2 பேருடைய வாய் அடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள், செலுத்துங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் சொல்றார் 21 வசனத்துல. சரி, இப்போ நான் கேட்கிறேன், நம்ம வரி கொடுக்கறது நியாயமானதா நியாயம் இல்லாததா? நியாயமானது. எல்லாரும் நம்ம வரி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த வரி என்று சொல்கிற போது அது மிக முக்கியமான ஒரு it is a tax means a compulsory fee or financial contribution for the maintenance of government. ஒரு அரசாங்கம் நிர்வகிக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் வரி காசை கொடுக்கின்ற போது அதை வைத்து தான் அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். இன்றைக்கு அதை நிர்வகிக்கிறாங்களா? கவர்மெண்ட் நிர்வகிக்கிறாங்களா? ஏதோ நிர்வகிக்கிறாங்க, ஏதோ அப்படி ஆயிடுச்சு. ஏதோ 20 லட்சம் கோடி என்று சொல்லி அறிவித்தார்கள். யாருக்கு போய் சேர்ந்துச்சு? அதெல்லாம் நம்முடைய வரி பணம் தான். அறிவிப்பு மட்டும் ரொம்ப பலமா இருக்கும். ஆனால் யாருக்கு போய் சேர்ந்தது? யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு வாங்குற அந்த, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி இல்லைங்களா, பொருட்கள் மற்றும் சேவை வரி, அது சென்ட்ரல்ல இருக்குது, ஸ்டேட்லயே இருக்குது. அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் அந்த எல்லா அந்த முழு தொகுப்பு அமௌண்ட்டையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்ட பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்க, எங்களுக்கு ஷேர் கொடுப்பா அப்படின்னு. அப்போ என்ன சொல்றாங்க, லால ஒரு ப்ராவிஷன் இருக்கும். இந்த சம்பவம் நடந்தது
வேண்டுமென்றே செய்து திட்டமிட்ட செயல், இல்லை என்றால் தெரியாமல் செய்யப்பட்ட செயல், இல்லை என்றால் கடவுள், அது நேச்சுரல் கெலாமிட்டிஸ். இப்போ இந்த கொரோனா வந்தது, பேண்டமிக், இது நேச்சுரல் கெலாமிட்டி ஆகினால எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் வசூல் பண்ணுறது பண்ணிட்டாங்க, ஆனால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னைக்கு இவங்கெல்லாம் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஐயோ இவங்க நம்பி ரொம்ப மோசம் போயிட்டுமே. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. அவன் என்ன சொல்றான், என்கிட்ட பண்ணல, இட் இஸ் an act of God. அப்போ an act of God ன்னு சொன்னா நீ ஏன் டாக்ஸ் வாங்கின? அதெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணி வச்சுக்கிறது தெரிஞ்சுல. இப்போ என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா நீ போயிட்டு ரிசர்வ் பேங்க்ல நீ வாங்கிக்கின்றாங்க கடனா. இது நான் தைரியமா சொல்றேன், நான் இது தெரியணும் நமக்கு. இன்றைக்கு நம்ம இப்பேற்பட்ட உலகத்துல, இப்பேற்பட்ட தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட நாம் வரி கொடுக்க வேண்டும். With all that we will have to pay tax. நம்முடைய விதான் சௌதாக்கு நம்ம போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ்ல, அந்த எலிவேஷன்ல ஒரு இது வாசகம் போட்டிருப்பாங்க. என்னன்னு போட்டுக்காங்க, கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். எஸ், மோஸ்ட் கரெக்டா சொல்றாங்க. கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். அரசாங்கம் செய்யற வேலை அது கடவுள் செய்யற வேலை அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் இருக்கார்கள். ஆகவே இவருடைய அதிகாரத்துக்கு நாம் கீழ்பட்டு தான் ஆக வேண்டும். அநேக உதாரணங்களை அது நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ரோமர்ல பார்க்கின்ற போது, ரோமர் 13:1 பார்க்கிறோம், will have to honor and obey our rulers. ரோமர் 13:1 பார்க்கிறோம். யாராவது வேகமா படிங்க. 1 பேதுரு 2:13-17 பார்க்கிறோம். அந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது. ரோமர் 13:1 யாராவது படிங்க வேகமா. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி வேறொன்றும் இல்லை. அந்த அதிகாரம் வர்றது கடவுளிடந்து உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வந்தது என்றால், நீயும் நானும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்றால், இது தேவனாலே வந்தது. நம்ம பட்டுதான் ஆகணும். இது ஏசாமி இருந்த காலத்துல ரோமர்கள் இருந்தார்கள். அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் சொன்னார்கள். அவர்கள் தான் 666. ரோமன் சோல்ஜர்ஸ், அந்த ரோமன் ஆர்மிக்கு தான் 666 என்று சொன்னார்கள். பேய்களை போல. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ஏசாமியை அடிக்கிறது, அந்த ஒரு சீன் வரும்போது அடிப்பாங்க பாருங்க, அப்படியே அப்படி பிச்சுன்னு வரும், அப்படி சிரிப்பாங்க. சாடிஸ்ட். ஆனால் என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கின்ற போது இல்லைங்களா, அது எவாண்டா என்ன, எங்க அப்பா என் கூட இருக்கிறார். ரோம சாம்ராஜ்யம் அன்றைக்கு யூதர்கள் நசுக்கப்பட்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு துணை போன பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், எல்லா பக்கமும் வந்து பிரச்சனைகள். ஆனாலும் கூட அவர்கள் விசுவாசத்தில் நின்றார்கள். எங்க அப்பா என்னோட கூட இருக்கிறார், என்னை படைத்த தெய்வம் என்னோட கூட இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக நின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல 1 பேதுரு 2:13-17 கூட இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வரியை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற போது, இந்த வரியை வைத்து தான் எல்லாம் இந்த உள்கட்டமைப்பெல்லாம் செய்யறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைங்களா, இந்த ரோடு போடுறது, சானிடேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் எப்படி வருதுன்னா நீயும் நானும் கொடுக்குற அந்த டாக்ஸ் மூலமா தான், வரி மூலமா தான். ஆகையினால நம்முடைய வருமான வரியும் கொடுக்கணும். அந்த காலத்திலேயே 30-40% டாக்ஸ் அவங்க ரோமன் எம்பையர், ரோம பேரரசு அவர்களுக்கு விதித்திருந்தது. உப்புக்கு கூட டாக்ஸ் இருந்தது. நம்முடைய இந்தியாவில் உப்புக்கு டாக்ஸ் இருந்ததா? உப்புக்கு டாக்ஸ் இருந்ததா? இருந்தது. அதை பெரியார் எதிர்த்தார், காந்தி எதிர்த்தார். அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, தண்டி மார்ச், உப்பு சத்தியாகிரகம் இல்லையா, உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லி அதை ஒழித்து கட்டினார். ஆனால் அந்த காலத்துல உப்புக்கும் இருந்தது. 14 varieties of tax has been levied, imposed on the poor people. நிறைய பேர் அந்த டாக்ஸை கட்ட முடியாது, தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவர்கள் விற்று விட்டு போனார்கள், தங்களுடைய நிலங்களை விற்று விட்டு போனார்கள், அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போனார்கள்.
அப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறை அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு கூட இருக்கிறது. இன்றைக்கு கூட ரொம்ப இருக்குது. வாங்கி இன்றைக்கு அது மக்களுக்கு வர வேண்டிய அந்த காரியத்தில் அவர்கள் சரியாக செய்ய முடியாதபடிக்கு இன்றைக்கும் அரசாங்கம் அவர்களே அதனை கபலீகரம் பண்ணுகின்ற நிலைமையில நாம் அதனை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so the government is encouraging not encouraging the common citizens, but they are encouraging the corporate sectors. இல்லைங்களா? பெரிய பெரிய பிக் கார்பரேட் ஹவுசஸ் இன்னைக்கு அவங்க தான் வளர்ந்துன்னு போறாங்க. ஒரு 10,000 கோடி இருக்கிறவனுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 1 லட்சம் கோடி இருக்கும். 1 லட்சம் கோடி இருக்கிறவனுக்கு 10 லட்சம் கோடி இருக்கும். ஆனா ஏழை இன்னும் ஏழையாகும், தரித்திரனாய் நம்முடைய இந்திய தேசத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாம் அறிந்த பிறகும் நாம் டாக்ஸ் கட்டிதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தும் என்ற ஏதாவது நோட்ல கடவுளுடைய படம் இருக்குதா? கடவுளுடைய படம் இருக்குதுங்களா? அப்போ கடவுள் எப்படி சொல்லலாம்? ராயனுடையதை ராயன். ஏன்னா அந்த சுரூபமும் கையெழுத்தும் அந்த ரிசர்வ் பேங்க் இது போட்டிருக்காரு அந்த ப்ராமிசரி நோட்டில். அவர் கையெழுத்து இல்லைன்னா அது வந்து செல்லாது. அதுதான் ப்ராமிசரி நோட்டு. கரன்சி நம்ம நோட் புக் பார்த்துக்கிற பணம் அதில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் சைன் பண்ணியிருப்பார். அதில் அந்த சுரூபம் இருக்கும் அந்த தேச தலைவருடைய. ஆனால் கடவுளுடைய படம் ஏதாவது இருக்குதா? ஆனால் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார் என்றால், உன்னையும் என்னையும் அவர் தன்னுடைய சாயலாக படைத்தார். God has created you and me in his own image and likeness. தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியும் அவர் எல்லாரையும் படைத்தார் இல்லையா? அன்னைக்கு ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு அவர் மூலமா தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். So we are all obligated to give whatever that is, is earmarked for God. கடவுளுக்கு என்று என்ன கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கோ அதை கொடுக்கணும். சிலர் இதை விட வச்சு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நிறைய இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்களில் நீங்கள்லாம் கம்பல்சரி 10% கொடுக்கணும், இல்லைன்னா கடவுள் உங்களை சபிச்சிடுவாரு, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? மிரட்டுறாங்க. கடவுள் அவர் ஒன்றுமில்லாதவர் இல்லை, எல்லாவற்றையும் உடையவர். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்றார். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும், whatever that is there filled in this earth, and the people who have been created by God belong to God. அப்போ மக்களும் அவருக்கு சொந்தமானவர்கள், அங்க இருக்க அவர்களுக்கு சொந்தமானதும் அவருக்கு சொந்தமானது. அதிலிருந்து குடியா, அதிலிருந்து குடுமா, அதுதான் அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் ஏன் நாம் கொடுக்க வேண்டும்? ஏன் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ங்கள அதை இதை இன்சிஸ்ட் பண்ணலன்னா, அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு ஏன் பர்சன்டேஜ் நீ வைக்கிற, நீ அவர்னா உனக்கு கமிஷனாக கேட்குறாரு 10%ன்னு. அந்த காலத்தில் இருந்துச்சு தசம பாவம். உன்னால் முடிஞ்சது எவ்வளோன்னா கொடு. நீ சிலர் 1% தான் என்னால் கொடுக்க முடியும், கொடு பரவாயில்ல. இல்லை உன்னால் 50% கொடுக்க முடியும், கொடு பரவாயில்ல. இந்த கோல்கேட்டு கம்பெனி அவன் ஆரம்பத்தில் 10% கொடுக்க ஆரம்பித்தான், அடுத்து 20%, 30%, 40%, 50%, கடைசி 75% அவனுடைய லாபத்தில். இன்றைக்கு கோல்கேட் இல்லாத உலகமே, அதாவது நாடுகளே கிடையாது இல்லைங்களா? கோல்கேட் பெஸ்ட்டு டூத் பேஸ்ட் இல்லைங்களா? ஏன் யாருமே சிரிக்க மாட்டேறீங்க? அட்லீஸ்ட் சிரிச்சு அதுக்கு யாரும் காம்பீட் பண்ணவே முடியல. ஏனென்றால் அவன் கொடுத்தான். கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு கொடுக்கத்தான் நீங்கள் அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிறீர்கள். உன்னிடத்துல பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லை, உடைய இருதயத்தை கேட்கிறார். என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன், ஏற்றுக்கொள்ளும் பேசுவேன் என்று சொல்லி நாம் பாட இருக்கிறோம். ஒரு ஜீவ பலியாக லிவிங் சோல்ஸ் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். அது மிக உன்னதமான ஒரு காணிக்கை. அந்த காணிக்கை கொடுக்கத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதுக்காக நீங்க கடவுளுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கின்ற அந்த காணிக்கை நிறுத்திடாதீங்க. நீங்க கொடுங்க. ஆனா இவ்வளவுதான் கொடுங்க நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க கொடுக்கவில்லை என்றாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தயாள குணமுள்ளவர், அவர் வன்கண்ணன் அல்ல, அவர் தாராள குணமுள்ளவர்.
அவர் மனதுருக்கமுடைய கடவுள், நம்ம பாசமுள்ள கடவுள், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கடவுள். கூட குடிச்சாலே சரி, அது ஒரு நிம்மதியை கொடுப்பாரு. நீ கறி சோறு சாப்பிட்டாலே நிம்மதியை கொடுப்பாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலை மனரம்யமா இருக்கின்ற அந்த ஒரு இது கொடுப்பாரு இல்லைங்களா? கடந்த வாரத்தில் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எதையும் தாங்கும் இதயம், எந்த சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு இருதயத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அவரை சார்ந்திருக்கின்ற போது, அவருக்கு கொடுக்கின்ற போது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே நாம் இங்கே நாம் கொடுக்கின்ற போது அது ஊழியத்திற்கு செல்லுகிறது. இங்கே இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்தில் பார்க்கின்ற போது மக்கதோனியா மக்கள் ஊழியத்திற்கு வெளியிடங்களில் போய் அறிவிக்க அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையான சாட்சிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய 1 தெசலோனிக்கர் 1:1-10 பார்க்கின்ற போது மிக தெளிவாக அது போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான வசனம் அது பாருங்க. அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானார்கள். இன்றைக்கு நீயும் நானும் நம்முடைய தேசத்துல அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். I cannot prescribe any measure. இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுங்கள், அவருடைய நாமம் அறிவிக்கப்படட்டும், அறியாத மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தையில வந்து சேரட்டும். மக்கதோனியா மக்கள் அதைத்தான் செய்தார்கள். 1 தெசலோனிக்கேயரில் பார்க்கின்ற போது 9ஆம் வசனத்தில் பாருங்கள், ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உள்ளத்தில் தாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோர்ந்து எழுப்பினதையும் இனி வரும் கோபாக்கினிலிருந்து நம்ம நீங்களாக்கி ரட்சகருமா இருக்கிறவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அறிவிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். நீங்கள் கொடுங்கள், ஏனென்றால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் கொடுக்கின்ற போது பரலோகத்தில் நீங்கள் ஒரு ஆத்துமாவை சேர்க்கிறீர்கள். பிலிப்பியர் 3:20 பார்க்கின்ற போது அங்கே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. we are all citizens, we have two citizenship. இங்கே நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் இந்தியர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு சிட்டிசன்ஷிப். அடுத்து நாம் பரலோகத்துக்குரியவர்கள், பரலோகத்திலே நம்முடைய குடியிருப்பு உண்டு. we are all citizens of heaven என்று இருக்கிறது. ஆகவே இங்கேயும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க பழகி கொள்கின்ற போது கொடுக்கத்தான் என்ன ஆகும்? இறைக்கத்தான் சுரக்கும் இல்லைங்களா? இந்த ஊற்று பாருங்க, அந்த ஊற்றுல இருந்து தான் உருவாகி சின்னதா ஒரு கால்வாயா போய் பெரிய ஆறா போகுது, பெரிய நீர்வீழ்ச்சியா போகிறது, கடல்ல போய் சேர்க்கிறது, எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. அதே போல ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கின்ற போது உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியசாலிகளாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அவரை மகிமைப்படுத்த தான் உன்னை முன்னையும் அவர் படைத்திருக்கார். இன்றைக்கு வாசிக்கேட்ட சங்கீதம் 96:1-4 பார்க்கின்ற போது கடவுளை மகிமைப்படுத்த பூலகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இவங்க நடுங்குனாங்களா? கேள்வி கேட்டாங்க. அவரை ட்ராப் பண்ண, அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, பூலகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நடுங்கள்னா அவர் என்ன விகாரமான தோற்றமா இருக்கிறாரா? நடுங்குங்கள்னா என்ன? கிவ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட், உரிய மரியாதையை கொடுங்க, அவருக்கு கனத்தை கொடுங்க, மகிமையை செலுத்துங்க. அந்த 4ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல பார்க்கணும். அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய கனத்தை, மகிமையை கொடுங்கள். நடுக்கத்தோட அவரை நாடுவோம், விசுவாசிப்போம். மாறாக குதர்க்கமான பேச்சுகளை பேசி கேள்விகளை கேட்டு கடவுளை காயப்படுத்த முற்பட்டால் என்னத்தை கிடைக்கும்? கடவுளத்திலிருந்து கூட அந்த பதில் வரும். அவருக்கு நல்லா தெரியும், ஏடாகூடமான பதில் தான் வரும். அவருக்கு தெரியும் எப்படி இவங்களை இதை ட்ராப் பண்ணுன்றது. அவர் கொடுத்த அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு அவரையே மடக்க பார்க்கிறோமே, அவர் விடுவாரா? ஞானத்திற்கு சொந்தக்காரர் அவர் தான். அவருக்கு பயப்படுகின்ற போதுதான் அந்த ஞானம் நம்மை காப்பாற்றும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே இன்றைக்கு வாசி கேட்ட பழைய பாடலோட ஏசாயா 45:1-7 வரைக்கும் பார்க்கின்ற போது அவருடைய சித்தத்தை செய்ய அவர் யாரை எடுத்தாவது பயன்படுத்துவார். யாரை எடுத்தாவது கோரேசை எடுத்து பயன்படுத்தினார். கோரேசை எடுத்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க பயன்படுத்தினார். கோரேஸ் யார் என்று பார்க்கும்போது ஒரு ஈரான் அதிபர். அன்றைக்கு பார்க்கின்ற போது அது பெர்ஷியா. ஏன் அவனை தெரிந்து கொண்டு என்னுடைய தாசன், அவனை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். அவன் என்னுடைய நாமத்தை அறியாதிருந்த போதிலும் அவனுக்கு நான் பெயர் சொன்னேன் என்று சொல்லி 2 டைம் சொல்றாரு. 3ஆம் வசனத்தை 45 அதிகாரம் 3ஆம் வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். 28ஆம் வசனத்துல பாருங்க, 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் என்னன்றாரு, ஈஸ் மை ஷெப்பர்ட் என்றார். என்னுடைய மக்களை, என்னுடைய இஸ்ரவேல் மக்களை மேய்க்கின்றார். அதே போல அதாவது இஸ்ரவேல் அல்லாத இன்னொரு ராஜாவையும் தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் மக்களை தண்டிக்க. அது யார்? அது ஈராக் அதிபர். அன்றைக்கு வந்து அது எதா இருந்துச்சு, எது? பாபிலோன். பாபிலோனுடைய அதிபர் யாரு? நேபுகாத்நேச்சர். அவன் தான் சிறைப்பிடித்தான். ஆனால் அதன் பிறகு இவன் எல்லா தேசத்தையும் இவனுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வந்தான். யார்? கோரேஸ், சைரஸ். இவன் ஈரான். இவனை வைத்து எல்லாரையும் விடுதலை செய்து அந்த டெம்பிள் கட்டுறதுக்கெல்லாம் இவன் உதவி செய்தான். எது? ஜெருசலேம் டெம்பிள் தெரியுங்களா? அது கடவுள் யாரை கொண்டாகிலும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இன்றைக்கு அவர் தெரிந்து கொண்ட மக்கள் அவரை ட்ராப் பண்ணி அவர் எப்படியாவது சிக்க வைக்கலன்னா அவருக்கு தெரியாதான் உன்னை எதுக்கு வைக்கணும், மூடியை வச்சு பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியுன்றதுக்காக அனுமதிச்சிருக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை வைத்து என்னால் தலைகீழாக மாற்ற முடியும், இல்லை என்றால் அவளை மாற்ற முடியும் என்று சொல்ல அந்த எண்ணம், அந்த அவருடைய சித்தம் இருக்கலாம். ஆனாலும் நாம் டாக்ஸ் கொடுக்க தான் வேண்டும், கொடுத்து தான் ஆக வேண்டும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நாம் செலுத்துவோம். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே கடைசி 7ஆம் வசனத்தில் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வைத்திருக்கின்ற காரியம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். ஒளி இருக்கிறது, இங்க இருள் இருக்கிறது. அடுத்து என்ன இருக்குது? தீங்கு. சமாதானம் வந்து தீங்கு இருக்குது. Choice is yours. The ball is என்ன? In your court. It's we to decide. கொடுத்தால் ஆண்டவருக்கு என்று கொடுக்கின்ற போது அதற்குரிய பலனை பல மடங்காக கொடுப்பார். ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுங்கள். அப்போ கடவுளுக்கு நீ கடன் கொடுத்த மாதிரி. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் என்ன பண்ணாரு? மறுபடியும் அவர் திருப்பி கொடுப்பாருன்னு. நீங்கள் கொடுங்கள். கொடுத்தவன் தான் மேல் ஜாதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. கொடுத்தவன் தான் மேல் ஜாதி, கொடுக்காதவன் கீழ் ஜாதி. ஆனால் ஜாதியை வைத்துக்கொண்டே பணம் பண்ணவர்கள் நம்முடைய தேசத்துல அவர்கள் மக்களுடைய இருதயத்தை பதம் பார்த்து விட்டார்கள், வேதனைக்குள்ளாக்கி விட்டார்கள். ஆனால் கவிஞர் சொல்கிறார், கொடுப்பவன் தான் மேல் ஜாதி. கடவுளுக்கு என்று நாம் கொடுப்போம். தேசத்துக்குரிய அந்த டாக்ஸ் வரியை நாம் கொடுப்போம். கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ பரிசுத்தாவின் தம்மை நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படுத்தக்கோரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்கு செய்தருளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளை இணைத்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றியும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைகளையும் அன்புள்ள தயவுக்காகவும் விசேஷமாக நம்முடைய நேசகுமாரனை தந்த ஈவுக்காகவும் உங்களுடைய சித்தத்தின் வெளிப்படுத்துதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் உம்முடைய வசனத்தை செம்மையான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே விடாமுயற்சியாய் நற்செய்களை செய்து வரும்படி தேவரீர் அதை எங்கள் இருதயங்களில் நாட்டியள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தில் மெய்யான உபதேசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கவும், உம்மை பற்றும் விசுவாசம் எங்களுக்குள் பலம் கொள்ளவும், எல்லா மனுஷர் மீதும் அன்பு அதிகரிக்கவும், உம்முடைய ராஜ்யம் எங்கும் பரவவும் தேவரீர் பொதுவான உம்முடைய திருச்சபையும் அதில் எல்லா குருமாரையும் ஊழியர்களையும் ஆண்டு நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பி ஒப்புரவாகுதலின் வார்த்தை சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வரவும், நற்செய்தி உலகமெங்கும் பரவவும் தேவரீர் அனுப்பினவர்களை காப்பாற்றியுள்ளோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் ஆண்டவரே, மிக ஆபத்தான ஒரு நிலையில ஆஸ்பத்திரியில வெண்டிலேட்டர் துணையோடு கூட சிகிச்சை பெற்று வருகின்ற உடைய கொள்ளைகால் பெத்தேல் லுத்ரன் திருச்சபையினுடைய மூத்த போதகராக இருக்கின்ற அருள் திரு எஸ் லாசரஸ் ஐயர் அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஐயர் அவர்கள் இப்பொழுதுமாய் கர்த்தாவே மிக இக்கட்டான சுவாமி ஒரு சூழ்நிலையில அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரங்களை சுவாமி அவர் மேல் வைத்து உடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை நீர் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் நிமித்தமாக சுவாமி கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே ஜுரத்தினாலே ஆண்டவரை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஐரம்மா அவர்களையும் அவருடைய மூத்த மகளையும் சுவாமி நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த முழு குடும்பமும் சுவாமி இந்த ஆண்டவரே சுவாமி இந்த கர்த்தாவின் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கர்த்தாவே உடைய பரிசுத்த கரங்களை அவர்கள் மேல் நீர் வைத்து சுகப்படுத்த வேண்டுமா இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். என்னுடைய திருச்சபையின் விசுவாசிகள் கூட கர்த்தாவை கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஆண்டவரே பலவீனங்களிலும் நோய் நொடிகளிலும் விசேஷமாக இந்த கொரோனா பாதிப்புகளிலும் சுவாமி அவர்கள் கஷ்டப்படுகின்ற போது அவர்களை நீர் விடுவித்து பரிபூர்ண சுகத்தை பலத்தை கொடுத்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை தொடர்ந்து ஒவ்வொரு சுவாமி நாங்கள் பெயர்களை இந்த நேரத்தில் சொல்ல கர்த்தாவே தவறினாலும் எல்லாரையும் நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர். ஒவ்வொரு சுவாமி அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீர் தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளின் அறுப்பின் சோஸ்திர பண்டிகையிலே கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கேட்ட வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று எங்களை உம்முடைய சாயலாக படைத்தீர் சுவாமி. எங்களையே நாங்கள் ஜீவ பலிகளாக உம்முடைய ஆண்டவரே சன்னிதானத்தில் காணிக்கையாக படைக்கிறோம். ஆண்டவரே அது மிக ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு காணிக்கையாக ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்வீர் என்ற எண்ணத்தோடு சுவாமி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு சொந்தமானவர், நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே எங்களை தவிர வேறு எதுவும் ஆண்டவரே அது நிலையானதல்ல. எங்களுடைய ஜீவன் உமக்கு சொந்தம். ஆகவே எங்களையே ஆண்டவரே ஜீவ பலிகளாக உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உடைய தெய்வீக சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிம்மதியினால் நிரம்பி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்த ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரே உலகில் உள்ள எல்லா தேசங்களிலும் பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்த மக்களுக்கு உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மனசமாதானத்தையும் அவருடைய குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு சிகிச்சைகளை பெற்று வருகிறவர்களையும் சிகிச்சை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே நீரே கர்த்தாவே பரம வைத்தியராக சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி ஏராளமான காரியங்கள் சுவாமி இந்த நாளிலுமாய் இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையின் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்த ஆண்டவரே உதவி செய்த ஆண்டவரே காணிக்கைகளை கொடுத்து எல்லா காரியங்களிலும் சுவாமி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே பங்களிப்பை கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் உடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் சுவாமி அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற மக்கள் பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி இப்படி காயப்பட்ட கிரகங்களால் தொட்டு நீர் சுகப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ கிருபை செய்திருக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய எந்த காரியத்தையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் நினைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது ஒன்றான குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளின் நிமித்தமும் மரணத்தின் நிமித்தமும் தேவரே எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று மிக பணிவன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக அடுத்த பாடலை நாம் பாடுவோம். 340வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன் என்ற பாடல். இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று காணிக்கை படைத்தோம்.
வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உடைய சன்னிதானத்தில் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சுவாமி நாளில நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொன்றும் சுவாமி உடைய நாம மகிமைக்கென்று ராஜ்ய பரம்பதற்கென்றும் உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்பட முடிக்கிற விஷயம். விசேஷமாக இந்த கர்த்தாவே அர்ப்பின் சோத்திர பண்டிகை நாளில காணிக்கையாக கொடுத்த உடைய மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அரிசி மூட்டையை காணிக்கையாக கொடுத்த திரு சதீஷ் அருள் அரசி அவர்களுக்காகவும், அதே போல ஆசீர்வாத் ஆட்டா அந்த கோதுமை மாவு 10 kg இருக்கின்ற ஒரு மூட்டையை கொடுத்த திரு பிரேமா ராஜமாணிக்கம் அவர்களுக்காகவும், அதே போல பழங்கள் நிறைந்த கூடை கொடுத்த திரு எட்வர்ட் ஜெயக்குமாரி அவர்களுக்காகவும், திருமதி எட்வர்ட் ஜெயக்குமாரி அவர்களுக்காகவும், அதே போல முட்டைகளை கொடுத்த ஜெயக்குமாரி எட்வர்ட் அவர்களுக்காகவும், கார்ன்ஃபிளாக்ஸ் கொடுத்த அட்வொகேட் பெஞ்சமின் பிராங்க்லின் மேரி அவர்களுக்காகவும், அதே போல படித்தட்டு கொடுத்த தேவகிருபை திருமதி தேவகிருபைநாதன் அவர்களுக்காகவும், கேரளா சேரி 4 புடவை கொடுத்த திருமதி சுகுணா ஆனந்தராஜ் அவர்களுக்காகவும், சவிசபாக வாங்கப்பட்ட எல்லா வெஜிடபிள்ஸுக்காகவும் பேக் பண்ணி கொடுத்த எல்லா உடைய பிள்ளைகளையும் சுவாமி கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்படி பார்த்துல வைக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொருவரையும் அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இதற்கு நேரடியாகவும் மறைமுகமாக உழைத்து உங்களுடைய நாம மகிமைக்கென்று இந்த நாளின் சிறப்பு ஆராதனையிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அளவில்லாமல் ஆசீர்வதித்து தொடர்ந்து உண்மைக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்துள்ளோம். இவைகளையும் நாங்கள் உலகத்தில் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரியன்மைகளையும் சொல்லி முடியாத இரக்கத்தினாலும் தந்தைக்குரிய அன்பினாலும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி விடுமாய் வேட்பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கு பெற நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும் விடமாக அனைவரும் எழுந்து நின்று 18ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையை நாம் சொல்லுவோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் முன்பாக விழுந்து உடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனசாப்பட்டு அறிக்கிறேன். ஆகையுள்ள சுவாமி, நான் நடத்துவது நியாயமான என்னை இப்படி சமூகத்தை விட்டு தள்ளாது. தேவனின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தேன். அவன் திரும்ப பாவசி இருக்கும்போது அதுக்கு சம்மதியாகவும் அதை அனைவருக்கும் பிரியமான பிள்ளையாக நடக்கும் பரிசுத்தாவியை கொண்டு எனக்கு புத்தி பலத்தை தந்தரும். இனி நான் சாகும் வேளையிலே மோட்ச நாட்டத்தில் செல்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணுகிற சுவாமி. ஆமென். ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய எல்லா பாவ குற்றங்களையும் அசுத்தத்தினாலும் அஜாக்கிரதையாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவ குற்றங்களையும் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நாம் அறிக்கை செய்வோம்.
வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்துக்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். பக்கம் 29. எங்களை ரட்சியும்.
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக விற்கப்பட்டது. வாங்கி பூசிகள். கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக விற்கப்பட்டது. பாடலர் 446. பானம் பண்ணுங்கள். புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. திருச்சரீரம் உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தமும் யார் விசுவாசத்தில் நித்திய ஜீவனை சிறப்படுத்தி காப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ராபோஜனத்தில் பங்கு பெற முடியாதவர்கள், வயதானவர்கள், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருக்கும்படி கேட்டுக்கொள்ள அங்கு வந்து நான் கொடுக்கிறேன். தேங்க்யூ. திருச்சரீரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக திருச்சரீரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றிக் கொள்ளும் திட விசுவாசத்துக்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் அனலான சிநேகத்துக்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்கு பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் யுகா யுகங்களாய் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பெறும் நிலைத்திருக்கவும் அது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைத்தார் எழுத வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சபையாரங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகையின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். God bless you.